ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي من صام رمضانا إيمانا واحتسابا எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான இஸ்லாமை கூறி இந்த சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஹிஜ்ரி ஆண்டு 1446வது ஆண்டு ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அது விரைவில் நம்மளை நோக்கி 1-2 நாட்களில் ரமலான் என்ற புனிதமிக்க மாதம் நம்மை நோக்கி தயாராக இருக்கிறது. இந்த வேளையில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றி சென்ற வாரமே நாம் சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நோன்பும் ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு இபாதத்தும் நம்மை நோக்கி எதுக்காக வருகிறது, எதுக்காக வேண்டி செல்கிறது அப்படிங்கிற நோக்கம் தக்குவா உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். ரமலான்களாக இருந்தாலும் துல்ஹஜ்ஜாக இருந்தாலும் ரபியுல் அவ்வல்களாக இருந்தாலும் அல்லது முஹர்ரம் மாதங்களாக இருந்தாலும் ஹிஜ்ரி ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, அது நோம்போ தொழுகையோ ஸகாத்தோ ஹஜ்ஜோ எந்த கடமைகளாக இருந்தாலும் எல்லாம் நம்மிடம் எதுக்கு அடிக்கடி ரவுண்டு மாதிரி சூரியனை சுற்றி சந்திரன் சுற்றுவதை போல அல்லது சந்திரனை சுற்றி சூரியன் சுற்றுவதை போல நம்மளை நோக்கி ஒவ்வொன்றும் வந்து வந்து போகிறது அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான், தக்குவா உண்டாக்க வேண்டும். அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து நாடுகிறான். அதுக்கு தான் இந்த நோன்பு, அதுக்காக வேண்டிதான் இந்த ஸகாத்து, அதுக்காக வேண்டிதான் இந்த தொழுகைகள், அதுக்காக வேண்டிதான் ஸகாத்து ஹஜ்ஜு அப்படிங்கிற எல்லா அமலும் முக்கியமான நோக்கம் என்ன? அத்தக்குவா. தக்குவா என்ற ஒரு விஷயம் நம்மிடம் இஹ்லாஸ் அப்படின்னு சொல்வார்கள், அது நம்மிடம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு தொழுகைகளும் ஒவ்வொரு கடமைகளும் நம்மை நோக்கி வருகிறது. அந்த அடிப்படையில தான் நம்மளை நோக்கி ரமலான் என்ற ஒரு மாதம் வர தயாராக இருக்கிறது. நம்மளுடைய பிறை அனுசரித்து இன்னைக்கு ஷாபானுடைய 28வது பிறையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஷாபானுடைய 29, நாளைக்கு பிறை கண்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நோம்பாக இருக்கலாம். அல்லது பிறை காணப்படவில்லை என்பதாக சொன்னால் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நமக்கு முதல் நோன்புகளாக இருக்கலாம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய அடிப்படையை அப்படியே பின்பற்றுபவர்கள், எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அப்படியே பின்பற்றுகிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று அழைக்கிறோம். அதில் தான் நாமும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறை பார்த்து நோன்புவை, பிறை பார்த்து நோன்பு விடு. இதுதான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரம். பிறை பார்த்துதான் நாம் மாசங்களை கணிக்க வேண்டும், பிறை பார்த்துதான் மாதங்கள் முடிந்து விட்டது என்பதாக நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி நீங்கள் பிறை காணப்படவில்லை என்பதாக இருந்தால் அந்த மாசத்தை 30ஆக பூர்த்தீகரித்து அடுத்த மாசத்தை துவங்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அந்த அடிப்படையில் தான் 1400 ஆண்டு காலங்களாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் பிறையை கண்டு நாம் தீர்மானிக்கிறோம். பிறையை கண்டு காணவில்லை என்பதாக இருந்தால் 30 நாட்கள் அந்த மாசத்தை பூர்த்தீகரித்து விட்டு அடுத்த மாசத்தை துவங்குகிறோம். அடுத்த மாசம் துவங்குகிற போது பிறை 1 இருக்குது, 2 இருக்குது, பெருசா இருக்கிறது, துண்டா இருக்கிறது, முழுமையாக இருக்குது அப்படிங்கிற விவாதத்துக்கு நாம் போக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வெக்தமாக இருக்கிறது. பிறை கண்டால் நீ நோன்புவை, பிறை காணப்படவில்லை என்பதாக இருந்தால் அந்த மாதத்தை நீ பூர்த்தீகரித்து விட்டு அடுத்த மாதத்தை துவங்கு.
அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படை பார்த்தால் நாளைக்கு நமக்கு இன்னைக்கு 28 தான் ஆச்சு, நாளைக்கு தான் நமக்கு 29 பிறை. நாளைக்கு சம்சயத்தோடு நாம் எதிர்பார்ப்போம். கண்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக வைப்போம். இல்லை என்று சொன்னால் இந்த மாதத்தை ஷாபான் 30 பூர்த்தீகரித்து விட்டு திங்கட்கிழமை நமக்கு இன்ஷா அல்லாஹ் ரமலான் ஒன்றாக நம் துவக்க இருக்கும். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருகிற 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு துஆவையும் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான் என்ற துஆவை கற்றுத் தந்து 2 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தே நீ பரக்கத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், ரமலானை பரிபூர்ணமாக நாம் அடைய வேண்டும் என்ற நியத்தோடு கூட இந்த துஆவை நீ செய்ய வேண்டும் என்ற துஆவை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆ முடிவதற்கு இன்னும் 1-2 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. சீக்கிரமாக நாம் அதை தேடிக்கொண்டு ஆரோக்கியத்தோடு கூடி ரமலானில் நுழைவதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ரமலான் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வஸ்துவோ ஒரு சாதாரண இடமோ அல்ல. ரமலானுக்காக உண்டான தயாரிப்பு நம்மிடம் எப்படி இருக்கிறதோ அது அனுசரிச்சுதான் அவன் தக்குவா உள்ள மனிதனா ரமலானை எப்படி அவன் பார்க்கிறான் என்று நாம் தீர்மானிக்க முடியும். அதனால என்னமோ அஹ்லுசுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பதாகவே இந்த நனச்சக்குழின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு ஒரு மந்தம் இல்லை. என்னால எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? அப்படியாச்சும் வீடெல்லாம் சுத்தமாக்கி நீ ரமலானை வரவேறு என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த நனச்சக்குழி என்ற ஒரு சம்பிரதாயத்தை அஹ்லுசுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லோரும் செய்து கொண்டிருப்பவர்கள் தான். இந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ரமலான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ரமலான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை வரவேற்பதற்காக வேண்டி உன்னுடைய வீட்டை தயார் செய்து கொள். உதாரணமாக நமக்கு புரியறவாறு சொல்ல வேண்டும் என்பதாக இருந்தால், ஒரு உயர்ந்த உத்தியோகஸ்தர் அல்லது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்மளுடைய வேலைகள் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் நம்முடைய நிலைமை அம்பானியே வர்றாரு நம்முடைய வீட்டுக்கு வர்றார் என்பதாக இருந்தால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? திடீரென்று கட்டிலுக்கு பாலிஷ் அடிப்பதும் அல்லது வீடை சுற்றி சுண்ணாம்புகளை அடிப்பதும் அல்லது எல்லா துணிகளையும் வந்து குப்பை இருக்கிறதெல்லாம் சுத்தம் செய்வதும் எல்லா ஓரத்துல கட்டி வீடுகள் இருக்கிற எல்லா பழைய துணிகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சது புது என்னெல்லாம் ஆடம்பரம் செய்கிறோம். சாதாரணமாக அழியக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கவனை அழைப்பதற்கு இவ்வளோ வேலைகளை செய்கிறோம். ரமலான் அப்படிங்கிறது அதனுடைய சொல் பேரனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய அகராறு நாம் எடுத்து வைத்து பார்த்தால் ரமலான் என்பதாக இருந்தால் கரிக்கக்கூடியது என்பதாக அது டிக்ஷனரியில் அர்த்தம் எடுத்து தரும். ரமலான் அப்படின்னா ஒரு ரமலான் நம்ம விட்டு தாண்டது என்பதாக இருந்தால் நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா அகம்பாவங்களையும், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய எல்லா நாசங்களையும் எல்லா பாவத்தையும் அது கரித்து விட்டு செல்கிறார். அதற்கு ரமலான் என்று ஒரு பேரை வைத்திருக்கிறார். அவ்வளோ நாசத்தையும் கரித்து போகக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு விருந்தாளி நம்மிடம் தயாராக இருக்கிறார். இது அற்புதமான ஒரு விருந்தாளி. சாதாரண விருந்துகார் வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு குறை சொல்ல போற விருந்தாளி தான் இந்த உலகத்தில் காண முடியும். ஆனா இந்த விருந்தாளி நேர் மாற்றம். வரும்போதே பருக்கத்தாக உள்ளே நுழைகிறார். இந்த விருந்தாளி நமக்கு முன்னால் பருக்கத்தாக உள்ளே நுழைந்து நமக்குள்ளால் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் கரித்து விட்டு நம்மளை நல்ல ஆளுகளாக மாற்றி திரும்பிட்டு போறாங்க. அதுதான் இந்த விருந்தாளிக்கு உண்டான ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நம்மளை நோக்கி தயாராக இருக்கிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஒன்றோ ரெண்டோ இல்லை, கண்ணில் காண முடியாத பல சிறப்புகள் இருக்கிறது. அதனால என்னமோ அல்லாஹ் தஆலா 12 மாசத்துல எந்த மாசத்துக்குமே இறக்க முடியாத நபிகள் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஜிஸத்தில் மிக அஅலமுல் முஜிஸா என்ற பெயரில் அழைக்கப்படுகிற குர்ஆனை இறக்கியதே இந்த ரமலான் மாசத்தில் தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய முஜிஸத்துக்கு நிறைய அற்புதத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். அது ஒன்றோ ரெண்டோ நிறைய இருக்கிறது. ஒரு கிதாபை எடுத்தாலே பேசலாம். ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரமலானில் இறக்குகிறான் என்பதாக இருந்தால் அவ்வளவும் பயங்கரமான ஒரு மாதம்.
அவ்வளவு பொக்கிஷமான மாதம் இருப்பதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கி அந்த மாசத்தை சிறப்புப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுக்கு ரமலான் என்ற சிறப்பு என்ன தெரியுமா? அதில் நோன்பு வைப்பதை மட்டுமல்ல, அதில் குர்ஆன் என்ற வேதம் இறக்கப்படுகிற மாசம். அதனால தான் இவ்வளவு வேலைகள் ஒரு மாசத்துல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 30 நாட்கள் நீ விடாம நோன்பு வை. இஸ்லாத்துல தொடர்படியான நோன்பு அனுவாதமே கிடையாது. தொடர்படியான நோன்பு அனுவாதமே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த ரமலான் மாசத்துல 30 நாட்கள் நீ விடாம காலையில சாயந்தரம் வரைக்கும் பட்டினியாக இரு. இரவுல என்னுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டு இரு. மிச்சமுண்டான மாசத்தை விட எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்துகிறார். அதை இமாம்களும் அதிகமாக சிறப்புப்படுத்தினார்கள். சென்ற வாரமே சொல்லியிருந்தோம், சில இமாம்கள் ரமலானுடைய இரவுல 2 சட்டம் செய்வார்கள். குர்ஆனை 2 தடவை ஃபுல்லா ஓதிடுவாங்க. சில இமாம்கள் ஒரு வக்தத்துல ஆரம்பிச்சு அசர்ந்து மக்ரிப் அப்படிங்கிற டைம்ல ஒரு குர்ஆனை கத்தம் செய்து விடுவார்கள். அப்படி எல்லாம் ரமலானை குர்ஆன் இறங்கிய மாசத்தை பூர்த்தீகரித்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரமலான் வந்து விட்டால் நேரடியாக ரசூலுல்லாஹ்க்கு வந்து இதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்துகள் இதெல்லாம் தான் நான் ஓதி தரேன், நீங்க கவனமாக எடுத்து பார்த்துக்கங்க என்பதை ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காமிப்பார்களாம். அப்படியே ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிற கடைசி ரமலானில ஒரு குர்ஆனுக்கு பதிலாக 2 தடவை குர்ஆன் ஓதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஹதீஸ்களிலே காண முடிகிறது. அந்த ரமலான் என்றாலே குர்ஆன் தான். ரமலான் என்றாலே குர்ஆனுமாக இருக்கிற பந்தங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும். ஓதுவதும் அதை பற்றி ஒரு ஆயத்தை பற்றி சிந்திப்பதும் அல்லது ஆயத்தினுடைய சரித்திரத்தை புரட்டுவதும் அல்லது ஆயத்தை எதற்காக இறக்கப்பட்டிருக்கிறது, இமாம்கள் தஃசீர்கள் இதெல்லாம் எதற்காக விளக்கம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கங்களை புரட்டி பார்ப்பதும், குர்ஆனை ஓதுறது மட்டுமல்லாமல் அதை பார்ப்பதும் ஒரு அமல்தான், அதை பற்றி சிந்திக்கிறதும் ஒரு அமல்தான், அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் அதுவும் ஒரு அமல்தான். ஆக ரமலான் மாசத்துல அதிகமாக குர்ஆனுமாக இருக்கிற ஈடுபாடுகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரிப்போர்ட் செய்கிற ஒரு ஹதீஸ்களை காண முடியும். இந்த ஹதீஸ் ரொம்ப பெருசான ஒரு ஹதீஸ். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருகிறார்கள், ஷஅபான் மாசத்தினுடைய ஆகிர் ஷஅபான் மாசத்தினுடைய கடைசியில கத்தபரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு குதுபாவை செய்தார்கள். இது எல்லா வருடமும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதா? நானும் இந்த வாரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நீண்ட குதுபாவை செய்தார்கள். அதுல ரசூலுல்லாஹ் எடுத்த உடனே ஆரம்பிச்சாங்க, அது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீமா, மிகப்பெரிய ஒரு மாசம் உங்களை நோக்கி வர தயாராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஷஹ்ருன் அலீம், மிகப்பெரிய மாசம். அதுக்கு அடுத்ததும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹ்ருன் முபாரக்கா, பரக்கத்துள்ள மாசம் உங்களை நோக்கி தயாராக இருக்கிறார். அப்ப ரமலான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாசம். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஷஹ்ருன் முபாரக்கா, பரக்கத்துள்ள மாசம் உங்களை நோக்கி தயாராக இருக்கிறது. அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அந்த மாசத்துல மின் அல்ஃபி ஷஹரின், 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு மாசம் உங்களுக்கு பெரிய ஒரு மாசம் உங்களுக்கு வரப்போகுது, அது பரக்கத்தான மாசம். அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மாசத்துல 1000 மாசத்தை விட சிறந்த ஒரு ராத்திரி இருக்கிறதா. அந்த ஒரு மாசத்துல 30 ராத்திரி இருக்கிறது. அந்த 30 இரவில் அந்த 30 ராத்திரியில ஒரு ராத்திரி ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 மாசத்தை விட சிறந்த ஒரு இரவு அந்த மாசத்துல இருக்கிறது. அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாசத்துல உனக்கு நோன்பு வைக்கிறது ஃபரது. இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான். குர்ஆனில் நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக ஞாபகப்படுத்துவார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இறைவனுடைய ரூட்டை பாருங்கள். இறைவன் எப்படி சொல்றான் அப்படின்னா, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த நோன்பு தெரியுமா? கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னோர்களுக்கு எப்படி எல்லாம் நான் நோன்பு கடமையாக்கினேனோ அது போல உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு மட்டும் நான் நோன்பு கடமையாக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற எல்லா சமுதாயத்துக்கும் நோன்பு இருக்கிறது.
ஆனா அந்தந்த சமுதாயத்துக்கு நோன்பு சில மாற்றங்கள், சில விதிகள், சில ரூபத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பை ஏற்படுத்தியிருக்கிறான். அது போலவே உங்களுக்கும் நான் நோன்பை ஏற்படுத்துகிறேன். அதுதான் ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த மாசத்துல உனக்கு நோன்பு ஃபர்லாக்கப்படுகிறது. இந்த ஃபர்லு என்ற வார்த்தையிலே ஷரியத்து பலவிதமான சட்டங்கள் பேசும். இன்றைக்கு நோன்பு வைப்பவர்கள் அஹ்லு சுன்னத் ஜமாஅத் சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்து, இஸ்லாம் மதத்தை அவர்களை சார்ந்து, இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் நோன்பு வைக்கிற காலங்கள் என்ற காலத்துல அதிகமான ட்ரெண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிற காலம். எந்த மதம் அப்படிங்கிறது இல்ல. ரமலான் வந்துச்சு அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாம் அல்லாதவர்களும் நோன்பு வைக்கிற இந்த காலத்தில் அடக்கம் இஸ்லாமினுடைய பேரை வைத்துக் கொண்டு ரமலான் மாசத்துல நோன்பு வைக்காத எத்தனையோ நஷ்டவாளிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். அதற்கு பலவிதமான காரணங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒண்ணு, எனக்கு உடம்பு சரியில்லை, அல்லது எனக்கு சுகர் பேஷண்ட், அல்லது எனக்கு பசி தாங்காது, அல்லது எனக்கு உடம்புல அந்த நோய் இருக்கிறது. அப்படி பலவிதமான நோய்கள் இருக்கலாம். இல்லை என்று சொல்ல, நோய்களுக்கு அனுமதம் தருகிறது இஸ்லாம். தாராளமாக நோய் இருந்தால், உனக்கு அது பசி தாங்க முடியாது என்பதாக இருந்தால் அந்த நோன்பை விட்டு விடலாம். ஆனால் இது ஃபர்லு என்ற ஒரு நோன்பை சொல்லுகிற பொழுது சரியான காரணங்கள் நாம் இருக்க வேண்டும். சரியான காரணம் என்பதாக இருந்தால், நோன்பு வச்சா நீ மௌத்தாகி விடுவேன் என்ற ஒரு நோய் உனக்கு இருக்க வேண்டும், அல்லது நோன்பு வச்சா என்னுடைய வியாதி அதிகமாகும் என்ற ஒரு கட்டம் உனக்கு இருக்க வேண்டும், அல்லது இந்த யாத்திரையில நோன்பு வைக்கிறதா எனக்கு பிரச்சனை இருக்கிறது, யாத்திரையில நம்ம நோன்பு வச்சா நான் சீனமாயிருவேன், அல்லது வேற ஏதாச்சும் எனக்கு நோய், வேற ஏதாச்சும் விதமான பிரச்சனைகள் எனக்கு உண்டாகும் என்ற ஒரு கட்டத்தில் வருகிற பொழுதுதான் நீ யாத்திரை செய்கிற பொழுதும், நீ நோயாளியாக இருக்கிற பொழுதும் அந்த நோன்பை விடுவதற்குண்டான அனுவாதம் தருகிறது. அது வேற விஷயம். ஆனால் நீங்க நோன்பு விடுவதாக இருந்தால் சரியான ஒரு காரணத்தை அது காட்ட வேண்டும். நமக்கு காட்டுறதல்ல. நமக்கு பலவிதமான பொய்களை காமிச்சிடலாம். நமக்கு முன்னாடி இல்ல எனக்கு வயிறு வலி, எனக்கு கால் வலி, எனக்கு தலைவலி அப்படின்னு நமக்குள்ளார பல காரணங்களை காமிச்சு விடலாம். ஆனா இந்த நோன்புக்கு காரணம் யாரிடம் காட்ட வேண்டும்? இறைவனிடம் காட்ட வேண்டும். அப்போதான் அந்த ஃபர்ல் என்ற கடமை நம்மளிலிருந்து நீங்கிவிடும். இல்லை என்று சொன்னால், தேவையில்லாத காரணத்தினால் நோன்பு விட்டால் கண்டிப்பாக நாம் என்ன ஆகிவிடுவோம்? குற்றவாளிகளாக ஆகிவிடும். ஒரு பாவம் செய்தவனாக நம்முடைய மண்டையில் எழுதப்படும். அதுவும் அந்த ஒரு நோன்பை வேண்டுமென்று விட்டுவிட்டால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத் சொல்லுகிறது, 2 மாசம் தொடர்படியாக ஒரு நோன்புக்கு பகரம் 2 மாசம் தொடர்படியாக நீ நோன்பு வச்சாதான் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாகும். அதுக்கு கஃபாரான்னு சொல்லுவாங்க, தலா என்று பெயரை சொல்லுவார்கள். அந்த ஒரு நோன்பை தான் ஃபர்லான நோன்பு என்பதாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. ஃபர்லான நோன்பு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்தவர்களும், எல்லா இஸ்லாமியர்களும் நிர்பந்தமாக வைத்தே ஆக வேண்டும். எவனுக்கு இஸ்லாமும் அறிவும் ஆரோக்கியமும் தெளிவும் இருக்கிறது அவருக்கு நிர்பந்தமாக நோன்பு ஃபர்ல். எனவே ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாசத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பை கடமையாக்குகிறார். நிறைய நபர்கள் நோன்பு வைக்காமல் சுத்துபவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேற சில காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விடுகிறீர்கள், அது நீங்களும் அல்லாஹ் சார்ந்த விஷயங்கள், அதில் நம்ம தலையிடவும் முடியாது, அதில் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் பேச முடியாது. என்றாலும் அந்த ரமலான் அப்படிங்கிறது இறைவனுடைய சின்னம். இறைவன் நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த மாசத்திலாவது நோன்பு வைக்கலை என்றாலும், அல்லது நோன்பு விடுகிற ஒரு கண்டிஷன்ல நோன்பு விட்டு நின்றாலும், நோம்பாளியை போலவே நாம் நடிக்கிறது நம்ம மீது நிர்பந்தம். வெளிநாம நோன்பு இல்லை அப்படின்னு வெளியே போய் இந்த மத்தியான நேரங்களில் அல்லது சாயங்காலம் வேலைகளில் தண்ணி குடிப்பதும் அல்லது சாயாக்களை குடித்துக் கொண்டு எனக்கு நோன்பு தான் உடம்பு சரியில்லை என்பதாக சொல்லி இந்த மாசத்தை நீங்கள் அவகணிக்க வேண்டாம். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். எனவே ஃபர்லாக்கப்பட்ட நோன்பு இந்த மாசத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்லித் தருகிறார்கள். நோன்பு மட்டுமல்ல, இதுல நெய்ட்டு நின்று வணங்குற கடமையும் இருக்கிறது. கியாம் அப்படின்னா இரவில் நின்று வணங்குற கடமைக்கு தான் கியாம்னு சொல்லுவாங்க. இரவில் நின்று வணங்குற கடமையும் இருக்கிறது. இந்த கடமைக்கு என்ன பிரதிபலன் தெரியுமா? இந்த மாசத்துல ஒரு நஃபிலான ஒரு சுன்னத்தான ஒரு கடமை நீ செய்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இது அல்லாத மாசத்தில் ஃபர்து செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இந்த மாசத்துல நஃபிலான கடமைக்கும் கிடைக்கும். ஒரு 2 ரக்காத் நீ சாதாரணமாக ரமலான்ல ஒது செஞ்சு விட்டு ஒரு 2 ரக்காத் நீங்க தொழுதீங்க அப்படின்னாக்க ரமலான் அல்லாத மாசத்துல 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுதா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதே நன்மை இந்த ரமலான் மாசத்தில் ஒரு நஃபிலான வணக்கத்துக்கும் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்ப அந்த நஃபிலான வணக்கத்துக்கு இவ்வளவு நன்மை என்பதாக இருந்தால் அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார்கள். 70 ஃபரீலா இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஃபர்ல நீ நிறைவேற்றி விட்டா 70 ஃபர்ல நிறைவேற்றிய நன்மைகள் உனக்கு எழுதப்படும். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல நிறைவேற்றிய நன்மை, ஒரு நஃபீலுக்கு ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மைகள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பன்மடங்காக கூலிகள் இந்த மாசத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாசம் உங்களை நோக்கி தயாராக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க, அஷ்ஷஹரு ஸபரா, அந்த மாசம் பொறுமையுள்ள மாசமாக இருக்கிறது. அந்த மாசத்துல நீ ஷமையாக இருந்துதான் ஆக வேண்டும். அந்த ஷமைக்கு கூலி என்ன? அஸ்ஸபரு ஃபில் ஜன்னah. இந்த மாசத்துல நீ ஷமையாக பொறுமையாக இருந்தா உனக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக சொர்க்கம் தந்து விடுவான். இந்த மாசத்துல வேற எந்த சண்டை வந்தாலும் சரி, ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வா அவன் நோன்பு வச்சிருக்கிறேன், பிரச்சனை கொண்டு வராங்க, நான் ஒதுக்கிறேன். சித்தனாக்கள் பேசுகிற பொழுதும் வேண்டாம், இந்த மாசம் ரமலான் மாசம், இது பொறுமையுடைய மாசம், ஃபித்னாக்கள் பேச நான் இல்லை, அங்கிருந்து ஒதுங்கி விடுங்கள். எல்லா பாவத்தையும் ஃபித்னா பேசுவதாக இருந்தாலும், ஹராம் செய்வதாக இருந்தாலும், தவறான விஷயத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அதிலிருந்து பொறுமையாக ஒதுங்கி விடுங்கள். ஒதுங்கி விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அஸ்ஸபரு ஃபில் ஜன்னah. அப்படி பொறுமையாக நீ இருந்தால் உனக்கு சொர்க்கம் கூலியாக தருகிறார்கள். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஹ்ரு முவாஸஅ. இந்த மாசம் சில்லறப்பட்ட மாசம் இல்ல, ரொம்ப விசாலமான மாசம். அது என்ன விசாலமான மாசம்? அதுக்கு விளக்கத்தை ரசூலுல்லாஹி சொல்லி தருகிறார்கள். முஃமின்களுடைய ரிஸ்க் இந்த மாசத்தில் விசாலம் அடைகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, ரமலான் அல்லாத மாசத்துல வாரத்துல ஒரு நாள் கறி வாங்குற ஆளு, வாரத்துல ஒரு நாள் கோழி வாங்குற ஆளு, ரமலான் மாசத்துல என்னைக்கு தனிக்கு கறி வீட்டு உண்டாகும். ஏன் அப்படின்னா சதுரு கறி இருந்தா தான் சதுரு செட் ஆகும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இந்த மாசம் விசாலமான மாசம். என்ன விசாலம்? ரிஸ்க் அல்லாஹ் விசாலமாக்குவான். ஒண்ணும் இல்லாதவனுடைய வீட்டில் அடக்கம் சஹருக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான ஏதாச்சும் ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எந்த வழியில் இருக்கும், அது எந்த வழியில வரும் என்பதை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முவாஸா ஷஹர் முவாஸா, ரொம்ப விசாலம் உள்ள மாசம். அது என்ன விசாலம் இருக்கும்? ரிஸ்குல் முஃமின், முஃமின் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள்ல ரிஸ்க் அதிகமாக விசாலம் இருக்கும். தேவையில்லாத காணப்படாத பழங்கள், பேசப்படாத பழங்கள், சாப்பிடப்படாத பழங்கள் நம்மளை நோக்கி தேடி வரும். சில நேரம் நாம பணம் கொடுத்தும் வாங்கலாம், சில நேரம் ஒண்ணும் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். திடீர் ஒருத்தர் கொடுத்துட்டு போவாரு, நோம்பு துறக்க இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க கொடுத்துட்டு போற மாட்டோம். இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டிருக்க மாட்டோம், இதுவரைக்கும் கண்டிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ரிஸ்க் நம்மளை வீடு தட்டி கொடுத்துட்டு போகும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாசம் ரொம்ப விசாலமான மாசம். யாருக்கு தெரியுமா? ரிஸ்கில் உள்ள முஃமின்களுக்கு அதிகமாக அல்லாஹ் விசாலத்தை கொடுத்துவார். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாசத்தில் நீங்கள் கண்டிப்பாக நோன்பு துறக்க வைத்தே ஆக வேண்டும். ரமலான் மாசத்துல நீங்கள் கண்டிப்பா இஃப்தார் விருந்துகளை வைங்க, இஃப்தார் விருந்துகளை வைத்தே ஆக வேண்டும். அப்படி வைத்தால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ந்து சொல்லி தருகிறார்கள். அப்படி நீ பாவம் நோன்பு இஃப்தார் விருந்துகளை வைத்து நோன்பு துறக்கிறதுக்கு நீ விருந்து வைத்தா என்பதாக இருந்தால் உனக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படுகிறது, உனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கிறாங்க. எதுக்கு டிக்கெட் தெரியுமா? நரகத்திலிருந்து விமோசனம் கிடைக்கப்பட்ட டிக்கெட் உன்னிடம் கொடுக்கப்படுகிறது. நீ நரகத்துக்கு நீ போக வேண்டாம், நரகத்துக்கு நீ போக வேண்டாம். அதுக்குள்ள உனக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது, உனக்கு சொர்க்கத்துக்கு தான் என்ட்ரன்ஸ். அந்த ஒரு சீட்டும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேட்டு சஹாபாக்கள் எல்லாம் ஆவேசத்தோடு இருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் கவலையோடு இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ்
இது ஒண்ணும் கிடைக்கல என்ற பட்சத்தில் நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எல்லாம் ஏழைகள். அடுத்த ஆளுக்கு நோன்பு திறக்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்கான வசதிகள் ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா சஹாபாக்களுடைய அவஸ்தை அப்படிதான். பத்ரு யுத்தத்துல போனப்பட்ட ஒரு சின்ன ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. பத்ரு யுத்தத்துல போவதற்காக வேண்டி நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ரிஸ்கை நீங்க எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கையில கொடுத்தாங்களா? அந்த சஹாபி அந்த பொருளை வாங்கி தன்னுடைய கச்சத்தில் வைத்துக் கொண்டு போனார்கள். கச்சம் அப்படின்னா தன்னுடைய கையினுடைய நடுவுல அந்த நோம்பு திறக்கிறதுக்கு உண்டான வஸ்து வச்சுட்டு போனாராம். பத்ரு ஷோதாக்கள் எத்தனை பேரு? 313 பேர்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு இவர் கச்சத்துல வச்சுட்டு போறாரு அப்படின்னா அவங்க நோம்பு திறக்கிறதுக்கு என்ன கையில் இருக்கும்? சஹருக்குண்டான அமலும் நோம்பு திறக்கிறதுக்குண்டான வஸ்துவையும் ஒரு 10 பேருக்கு நம்ம நோம்பு திறக்கிறோம்னு வைங்க, நம்முடைய வீட்டுல என்னெல்லாம் நோம்பு தான், என்னெல்லாம் எத்தனை கடையில ஏறுவோம், எத்தனை கோழியை பிடிப்போம், எத்தனை இடத்துல விதமான பழங்களை வாங்கி வருவோம். ஆனா அந்த சஹாபி ரிப்போர்ட் செய்கிறார், ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு போகிற பொழுது இங்க கையில நோம்பு திறக்கிறதுக்கான சஹர் வைப்பதற்கான எங்கிட்ட ஏற்பிச்சாங்க. அதை நான் கச்சத்துல வச்சுதான் பிடிச்சிட்டு போனேன். அப்ப அவ்வளவுதான், அந்த 313 பேர்களுக்கு அவ்வளவுதான் கச்சத்துலதான் அவங்க சஹர் வச்சுட்டு போனாங்க. இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, ரொம்ப வெயிலான காலத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வெப்பம் அதிகமாக இருக்கிறது. என்னடா இப்பவே நம்மளால தண்ணி குடிக்காம இருக்க முடியல, வாயெல்லாம் வறண்டு ஓடுகிறது. இன்னும் எப்படி ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சா ரமலான் உள்ள போகுது, எப்படி நம்ம ரமலானை அடைய முடியும் அப்படிங்கிற நிறைய குழப்பத்திலேயும் நிறைய ஃபித்னாக்களிலும் அமர்ந்து இருக்கிறோம். எந்த கவலையும் வேண்டாம். இறைவன் சொன்னான் அப்படின்பதாக இருந்தால் அதுல எந்த கவலை இல்லாம ஒரு முஃமின் ஈமானன் வயஹ்திசாபன் என்ற ஹதீஸ் அதெல்லாம் முன்னாடி நான் ஓதி காமிச்சது. மன் சாம ரமலானன் ஈமானன் வயஹ்திசாபன், ஈமானோடு கூடி நான் நிறைய நன்மையை அடைய வேண்டும் என்ற நியத்தோடு கூடி ஒருவன் நோன்பு வைத்து விட்டால் அவனுக்கு எந்த சிரமமும் உண்டாகாது. கண்டிப்பா இந்த ஈமான்ல குறை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சீனம் உண்டாகும். அதனால ரமலான்ல சீனம் உண்டாகுமே, இனி வெயில் என்ன பண்றது, சூடு என்ன பண்றது அப்படிங்கிற பேஜாறுகளே வேண்டாம். இறைவனுடைய கடமை இது, நிர்பந்தமாக நீங்கள் செய்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா அதுக்கு உண்டான வசதியை அவன் ஏற்படுத்தி விடுவான். அதுக்கடுத்து இந்த சஹாபி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே பணக்காரங்க 10-20 பேர்களை கூப்பிட்டு நோன்பு திறக்க வச்சிருவாங்க, அந்த நன்மையெல்லாம் பரிபூர்ணமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்க என்ன செய்யறது? எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க சாப்பிடுறதுக்கே வேற ஆளு கொடுத்தாதான் நாங்க சாப்பிடணும். விரும்பி அடுத்த ஆளுக்கு நாங்க நோன்பு திறக்கிறதுக்கு வசதி கொடுக்க முடியும். உடனே ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள், அதுக்கு உனக்கு முடியல அப்படின்னா லபன் ஷுர்பா, அதாவது பாலில் ஒரு டம்ளர் பாலாச்சு கொடுத்து ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்க வேண்டும். அது உனக்கு முடியல என்பதாக இருந்தால் ஒரு பேரிச்சம்பழ மரமாக ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டாவது கொடுத்து நோன்பு திறக்கவை. அதுக்கு உனக்கு முடியல அப்படின்னா சாதாரணமா குடிக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் போதும், அதை கொடுத்தாலும் ஒரு ஆளை நோன்பு திறக்கவை. அப்படி வைத்து விட்டால், அப்படி நீ நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஆளை நீ கொடுத்துட்ட என்பதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஹவுல் கௌசருடைய தண்ணீரை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுல் கௌசருடைய தண்ணீர் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போல, அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹவுல் கௌசருடைய தண்ணீர் என்பதாக இருந்தால் அது நீ குடிச்சா லா யல்மா ஹத்தா தஹலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ளார நுழையிற வரைக்கும் உனக்கு பசி பட்டினியே இருக்காது. அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சா போதும், அந்த ஹவுல் கௌசர் தண்ணீர் குடிச்சா போதும், நீ சொர்க்கத்துக்கு நுழையிற வரைக்கும் உனக்கு பட்டினியும் இருக்காது, பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், அந்த ரமலானை 3 பாகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொல்கிறார்கள். அவ்வலஹும் ரஹ்மா, ஆரம்பம் இருக்கிறது அது ரஹ்மத்துடைய 10, அவுஸதுஹும் மக்ஃபிரா, நடுவுல இருக்கிறது நீ இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டிய 10, கடைசி ஆகிரஹும் கடைசி 10 இருக்கிறது நீ சொர்க்கத்தை தேட வேண்டிய, நரகத்திலிருந்து விமோசனம் சொர்க்கத்தை தேட வேண்டிய 10 என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸ் மூலமாக சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்கிறார்கள். இஷ்காத் எல்லா கிதாபுகளிலும் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்கிறாங்க, ஆனால் அது சுருக்கமாக செய்கிறார்கள். ஆனால் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப விசாலமாக இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்கிறார்கள். அவ்வளவு சிறப்புள்ள ஒரு மாசம் தான்
நம்மை நோக்கி தயாராக வருகிறது. இந்த மாசத்தினுடைய சிறப்பு இன்னொரு புறத்துல இப்படியும் பெறுகிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் கனவு கண்டார்களாம். ரெண்டு சகோதரர்களுடைய கனவு. அதுல ஒருத்தர் யுத்தத்துக்கு போய் ஷஹீதாகி மௌத்தாக போயிட்டாரு. இன்னொருத்தர் அவர் மௌத்தானதுக்கு பின்னாடி 1-2 வருடங்கள் இருந்தார். அவர் நாளைக்கு எப்படி இருக்கிறார் என்பதை கனவு காண்றாங்க சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் ஷஹீதானார்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஷஹீதானவர் 2வது சொர்க்கத்துக்கு போறாரு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷம் உயிரோடு இருந்தாரு, அவர் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வே ஷஹீது அதுதான் பெரிய கூலி. யுத்தத்துல போய் ஷஹீத் ஆகிறது பெரிய கூலி. அவர் பின்னாடி தான் சொர்க்கத்துக்கு போறாரு. சாதாரணமா வஃபாத் ஆனவர் அவர் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போறாரு, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை விட அதிகமாக இவர் ரமலான் அடைந்திருப்பார் அல்லவா, அவரை விட 1 வருஷமோ 2 வருஷமோ ரமலான் அதிகமா அவருக்கு கிடைச்சிடலாமா, அதை விட ஷஹீதாக்களை விட அதிகமான நன்மை இவருக்கு இருக்கிறது. அதில் என்ன அற்புதம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு போன ரமலானிலும் இந்த ரமலானில் போன ரமலான் பார்த்தவர்கள் நிறைய நபர்கள் இந்த ரமலானில் இல்லை. அப்ப நமக்கு ரமலான் அதிகம் கிடைக்க சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து நமக்கு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது யாருக்கு? ரமலானை சரியான முறையில் உபயோகப்படுத்தியவர்கள், ரமலானை சரியான முறையில் உபயோகப்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் அது எத்தனை ரமலான் கடந்து செல்கிறதோ நம்முடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டே வருகிறார். இந்த ரமலானிலேயும் நாம் நம்மளுடைய மீடியாக்களிலேயும் வந்து கொண்டிருக்கிற சில மிக கேவலமாக மிக சங்கடமான கருத்துக்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த லஹரி வஸ்து அப்படிங்கிற வஸ்து அதிகமாக இருக்கிறது. சின்ன குழந்தைகள் இருந்தும் பெரிய குழந்தைகள் அப்படிங்கிறது பாகுபாடு இல்லாமல் ஸ்கூல்களிலேயும் காலேஜ்களிலேயும் எல்லா இடத்திலேயும் எந்த ரீதியில் நம்மளை நாசமாக்க முடியுமோ அந்த ரீதியில் நம் சமுதாயத்தை மட்டுமல்ல எல்லா மனிதர்களையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் ஒரு வாரமா நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், 24 வயது அடைந்த ஒரு பையன் தன்னுடைய தாயி, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், தன்னுடைய நண்பர்கள் அப்படின்னு 5 விதமான கொலைகளை எதுக்கு செஞ்சான் அவனுக்கும் தெரியல. இதெல்லாம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆகிர் ஸமான், அதாவது கடைசி கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹர்ஜ் உன்னிடத்துல வரும், அப்போ நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்களாம். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன ஹர்ஜ் ஒரு புது வார்த்தையா இருக்கிறது ரசூலுல்லாஹி, மல் ஹர்ஜ் யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஹர்ஜ்னா என்ன அப்படி. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, அல் கதிபு வல் கத்லு, கொலை செய்வதும் பொய்யும் அதிகமாக வரும் அந்த ஒரு காலம். அப்படி கொலை செய்யறது அப்படின்னா ரசூலுல்லாஹ் திருப்பி சஹாபாக்கள் கேட்கறாங்க, நம்ம காலத்திலே நிறைய யுத்தத்துல நிறைய நபர்கள் நம்ம கொலை செய்யறோம் அல்லவா, இதை விட அதிகமாக யுத்தம் வருமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அடவரில் போட்டு சுடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம செய்யற மாதிரி யுத்த கொலை அல்ல, நம்ம செய்யற மாதிரி யுத்த கொலை அல்ல அந்த காலத்தில் நடைபெறுகிறது. அந்த காலத்தில் நடைபெறுகிற கொலைகள் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்வான், தன்னுடைய சித்தப்பாவை கொலை செய்வான், தன்னுடைய சித்தப்பாவுடைய மகனை கொலை செய்வான், தன்னுடைய சகோதரனை கொலை செய்வான், தன்னுடைய தாயை கொலை செய்வான். ஆனா எதுக்கு அவன் செஞ்சான்னு அவனுக்கும் தெரியாது. ஒரு டைம் பாஸுக்காக வேண்டி எல்லாம் இது செய்து கொண்டிருப்பான் என்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், மஅனாவு கூலா யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மண்டையில புத்தி ஒன்றும் இருக்காதா? சும்மா பக்கத்து வீட்டுக்காரன் கொலை செய்யறான், சும்மா எடுத்து வீட்டுக்காரன் மண்டையில புத்தி ஒன்றும் இருக்காதா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஒரு காலத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் மனிதர்களிடம் புத்தியே இருக்காது. லா அஸீது உக்கலனா, புத்தியிலே அல்லாஹ் தஆலா அந்த வித்யாபியாசம் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்படிங்கிற அந்த அறிவு அப்படிங்கிற அந்த புத்தியை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு காலத்துல தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பயமும் அச்சத்திலையும் அமர்ந்து கொண்டு வருகிற ரமலானை சரியான முறையில் உபயோகப்படுத்தி தேவையில்லாத விஷயத்தில் இடவிடாமல் நிறைய நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தில் அடையக்கூடிய லிஸ்டுகளில் நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.